தாத்தா வராரே கதற விட போறாரே, சதற விட போறாரே, புழுங்க விட போறாரே. உண்மையாலுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாத்தா கதற சதறதா விட்டாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸு தான். படம் பார்க்க போன ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா, சும்மா வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது 1 மணி நேரம், 2 மணி நேரம் வச்சு செஞ்சா பரவாயில்ல. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தா வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. நம்மளே ஒரு கட்டத்துக்கு மேல தாத்தா முடியல தாத்தா விட்டுருங்கன்னு சொன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, கேட்காம பேசியே கொன்னுகிட்டு இருந்தாரு. படத்துல வர வில்லனையும் சரி, படம் பார்க்க வந்த நம்மளையும் சரி பேசியே கொன்னாரு. அப்படி நம்மள பேசியே கொன்ன தாத்தாவ தான் இனி நம்ம ரோஸ்ட் பண்ணி வறுக்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு உண்மையாலுமே அந்த ப்ரொடியூசர் லைக்கா ப்ரொடக்ஷன் நடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே உண்மையிலே அவங்க கதை கேட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பணம் இருக்குது ஏதோ ஒன்று எடுத்து தள்ளுன்ற மாதிரி வந்து எடுத்து தள்ளுறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க படங்களை பாருங்கள், நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், தர்பார் 2.0, பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2, இந்த மாதிரி படங்கள்லாம் உண்மையிலே கதை கேட்குறாங்களா, இல்லாட்டி வந்து நம்மளோட பணம் இருக்குது எடுத்து விடுவோன்ற மாதிரி எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த கதையெல்லாம் கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்குள்ளே வேலை கேட்காது, கொஞ்சமாக டேரக்டர் சொல்லி இந்த கதையை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படின்லாம் சொல்லாமல் தங்கள்ட்ட பணம் இருக்குன்றதுக்காக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அவுட்புட் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக வருது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த இந்தியன் 2 இந்த படத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் தாத்தா தான். கமலஹாசன் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வர சீன் தான் நமக்கு வெறுப்பே ஆகும்னா, அது கண்டிப்பாக இந்த இந்தியன் 2 மட்டும் தான் நடக்கும். ஃபோனில் மாதிரி ஓட்டி ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேட்டரில் எல்லாருமே அவர் வர சீனை ஓட்டி விட்டு தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்தியன் தாத்தா வர சீன்லாம் எப்படா புதுடா விட்டுருங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் ஆரம்பித்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30-35 நிமிஷம் அந்த படம் ரொம்பவே சூப்பராக போகும். அது பார்த்தீங்கன்னா சித்தார்த், பிரியா பவானி சங்கர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த யூடியூப் சேனல் அவங்க போடுற வீடியோஸாக இருக்கட்டும், அப்புறம் சமூக பிரச்சனை எடுத்து பேசுறது, அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறது, அந்த லஞ்சத்தினால ஒரு பொண்ணு செத்து போகுது, அந்த செத்து போன பொண்ணுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போராடுறது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீன்ஸ் கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த நல்ல சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30-35 நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் தான் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இப்படி இந்தியன் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் திருப்பி வரணும், அவர் திருப்பி வந்தால் தான் நம்ம நாடு முன்னேற முடியும், இந்த அரசு அதிகாரிலாம் திருந்துவாங்க, நம்ம நாடு நல்லா, நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா இந்தியன் தாத்தா திரும்பி வரணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேக் இந்தியன் சொல்லி வந்து ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுவோம், அந்த ஹேஷ்டாகை பார்த்துட்டு இந்தியன் தாத்தா கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு வந்துருவார் சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தார்த் ஒரு ஐடியா கொடுப்பாரு. அவர் வாயிலேயே அவனால் ஒருத்தர் 2 போட்டு சும்மா இருடான்னு சொல்லியிருந்தா கூட வந்து இந்த படம் நல்லா இருந்திருக்கும். அப்படி யாருமே சொல்லாமல் அவங்க சித்தார்த் பேச கேட்டுட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஹேஷ்டாக்கை சும்மா இருக்கிற இந்தியன் தாத்தா பார்த்துக்கிட்டு இதுக்கு தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னை யாராச்சும் நான் கூப்பிட்டா தான் வருவேன், சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்குள்ள போனால் சொல்லுவாங்க நம்மளா போனால் என்ன மரியாதை, அவங்க கூப்பிட்டு போனால் தானே மரியாதை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா நினச்சிட்டு இருப்பார் போல, நம்மளா போனால் என் மரியாதை இருக்காது, அந்த பசங்க கூப்பிட்டு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. இதெல்லாம் வெயிட் பண்ண தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அக்கா பாட்டின மாதிரியே அவங்க ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி அது இந்திய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட் ஆயிரும். அதை பார்த்து இந்தியன் தாத்தாவும் இந்தியாவுக்கு வந்துருவாரு. சித்தார்த், பிரியமணி சங்கர் அவங்க கேங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ணி இந்தியன் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டு வந்துட்டோம், இன்னும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துக்குவார், தப்பு பண்ணுற அரசு அதிகாரிலாம் போட்டு தள்ளிட்டு நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாடாக உருவாக்குவார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த், பிரியமணி சங்கர் அவங்க கேங்கில் நடிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே தான் நான் வைக்கிறேன் ட்விஸ்ட்டுன்ற மாதிரி இந்தியன் தாத்தா அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுப்பாரு. இந்தியாவை மறுபடியும் தூய்மைப்படுத்தணும்னா என்னால் மட்டும் முடியாது, எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, எங்களோடு சேர்ந்து நீங்களும் போராடணும், இதுக்கு முதல் 2 வழி இருக்குது, ஒன்று காந்தி வழி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேதாஜி வழி, காந்தி வழியில் நீங்கள் போராடுங்க, நேதாஜி வழியில் நான் போராடுற மாதிரி வந்து சும்மா அந்த பசங்களை தூண்டி விடுவார். காந்தி வழி என்னென்னா நீங்கள் தப்பு பண்ணுற உங்கள் வீட்டிலே யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க நீங்கள் மாட்டி விட்டுருங்க, யாராச்சும் ₹1 2 லஞ்சம் வாங்கினா கூட வந்து அவங்களை சும்மா விடாதீங்க, எல்லாத்தையும் மாட்டி விட்டுருன்ற மாதிரி வந்து எங்களை தூண்டி விடுவார். நேதாஜி வழியில் நான் எல்லாத்தையும் வந்து போய் போட்டு தள்ளுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் கிளம்பி போவார். இப்படி இந்த இந்தியன் தாத்தாவோட பேச்சை கேட்ட சித்தார்த், பிரியா பவானி சங்கர் அவங்க கேங் வந்து பார்த்தீங்கன்னா தான் வீட்டில் அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் லஞ்சம் வாங்கினா போகுண்டா அடுத்த நிமிஷம் போட்டு தரோம், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு ரெடியாக அவங்க ஃப்ரெண்டே சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை போயிட்டு இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா நம்ம எதுக்காக இந்தியா வந்தோம், தப்பு பண்ணுற ஊழல் பண்ணுற அதிகாரிகள் கொள்றதுக்கு நம்ம இந்தியா வந்தோம், அந்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிப்போன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டில் நம்மளோட பணம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் தமிழ்நாட்டில் தப்பு பண்ணுற அதிகாரி போட்டு தள்ளிட்டு இருந்தோம். செகண்ட் பாட்டில் நம்மளுக்கு படம் நிறையா இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஸ்டேட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஊழல் பண்ணுற ஆளுகளாக கொள்வோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிப்பார். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் போய் அங்கே தப்பு பண்ணுற ஊழல் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே தப்பு பண்ணுற ஊழல் பண்ணுற எல்லாத்தையுமே ஈவு இறக்கமே காட்டாமல் ரொம்ப கொடூரமான முறையில் வந்து நம்ம கொண்டுட்டு இருப்பார். எந்த அளவுக்கு கொடூரம்னா அவர் வர்மக்கலை மூலமா ஒருத்தனை அடித்தா அவன் ஆம்பளையாக இருந்தவன் பொம்பளை மாதிரி நடந்துக்குவான், இன்னொருத்தனை வர்மக்கலை மூலமாக நெஞ்சில் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா முருகன் பாட்டு ஒன்று இருக்குல்ல அந்த பாட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவன் விடாமல் பாடிக்கிட்டே இருப்பான். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஊற்றுனா அவன் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருப்பான். இன்னொருத்தனை வாயில் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து அப்படியே தண்ணி ஒடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போதி திறமைக்கு தெரியாது நிறைய வர்மக்கலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் தாத்தா தெரியும், மூலமாக அடிச்சுட்டு விட்டுருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்ச நேரத்தில் அவனே செத்துருவான். ஆனால் இந்தியன் தாத்தா என்ன பண்ணுவார்னா அடிச்சுட்டு இன்னொன்று கொடூரமான தண்டனை தரேன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடித்த வர்மக்கலையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுவார்,
இந்த மாதிரி அவன் கழுத்தில் அடிச்சிட்டேன், என்னால் இனிமேல் உன்னால் நிற்க முடியாது, நீ குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பா, உன்னால் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, ஓடு ஓடுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருப்பார். அப்புறம் அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கே தெரியும், நம்ம இந்த மாதிரி தப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க பண்ண தப்பா அவங்களுக்கே மாதிரி சொல்லி கட்டுவார். ஏன்டா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ எதுக்கு என்ன சொல்கிறன்ற மாதிரி தான் ஃபீலே ஆகும். இந்த மாதிரி பேசியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொண்டுட்டு இருப்பார். அவங்க தெரிஞ்சு இந்த படத்தில் இந்தியன் தாத்தா கையில் செத்த எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க சாகும்போது, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நம்ம லஞ்சமே வாங்கக்கூடாதுடா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம லஞ்சம் வாங்காம தான் வாழணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அது ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அடுத்த ஜென்மத்திலையும் இவங்க லஞ்சம் வாங்கி அடுத்த ஜென்மத்திலையும் இந்த இந்தியன் தாத்தா போடுறதுல வந்துட்டாருன்னா, சாதாரணமாக போடுறதுலாம் கூட பரவாயில்ல, இவர் பேசியே கொள்றாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா ஒவ்வொரு சீன்லையுமே இருந்ததுன்னா பேசியே கழுத்த இருக்கிறாரு. வில்லன் கழுத்தையும் சரி, படம் பக்கம் வந்து நம்ம கழுத்தையும் சரி. இப்படி இந்தியன் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கழுத்து எடுத்துட்டு இருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கதையாக போயிட்டு இருக்கும். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்தியன் தாத்தாவோட பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா வேதவாக்கா எடுத்துக்கிட்ட சித்தார்த் பிரியா பவுனிசங்கர் அவங்க கேங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, தான் வீட்டில் எவனோ ஒருத்தர் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்கினா அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், மச்சனாக இருக்கட்டும், எவ்வளோ லஞ்சம் வாங்கினாலும் சரி அவனை போட்டு விட்டலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக கேமரா வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவுனிசங்கர் வீட்டில் அவங்க அம்மா லஞ்சம் வாங்கிடுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஒரு துறைக்கு தகவல் கொடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி தான் வந்து சித்தார்த் அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குவார். அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தார்த் போட்டு கொடுத்துருவாரு. பார்த்தீங்கன்னா தன் சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்த்து ஆளாக்கினா அப்பா அம்மா மாமாவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாட்டி விட்டுருவாங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கிட்ட இந்தியன் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்துக்கு ஒரு வீடியோ அனுப்புவார். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரொம்பவே பெருமையாக இருப்போம் உங்களை நினச்சா, தப்பு பண்ண அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் போட்டு கொடுத்தீங்க பாரு, அங்கே நிற்கிறீங்க நீங்கள், நான் உங்களை மாதிரி பிள்ளைத்தப்பா எனக்கு பிறகு எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு ஒரு தருதல் பிறந்துருச்சு, அதனால் வந்து நான் அவனை போட்டு தள்ளிட்டேன், எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா, நாளைக்கு நான் உங்களை பார்க்க வரேன்ற மாதிரி அந்த வீடியோ சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ பார்த்த உடனே சித்தார்த் பிரியா பவுனிசங்கர் கேங் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டது வீணாகலை, தான் பெற்ற அப்பா அம்மாவே போட்டு கொடுத்தோம், அதுக்கான பலன் உங்களுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு, நாளைக்கு நம்ம இந்தியன் தாத்தாவை பார்க்க போகிறோன்ற மாதிரி வந்துட்டுனா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. இந்தியன் தாத்தா பார்க்க போகிறோன்னு சொல்லி இவங்க சந்தோஷத்தில் இடி வந்து விழுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா கரெக்டாக பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் வரும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சித்தார்த் தான் அப்பாவே லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி ஒரு போலீஸை போட்டு விட்ருவார், அவர் ஜெயிலையும் போட்டுருவாங்க. இந்த சோகம் தாங்க முடியாது வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவங்க அம்மா தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்க. தான் அம்மாவோட சாவுக்கு தான் தான் காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனம் உடஞ்சிருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்தியன் தாத்தா அவங்களை பார்க்க வருவார். பார்க்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா செத்து இருக்கும் போய் சோகமாக இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்ல தான் வருவார். சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயே போகிற மாதிரியாத்தா ஏமலை வந்து ஏறத்தான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு தன்னோட மொத்த வன்மத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா மேலே கக்கிடுவார். நீ வராமல் இருந்தால் எங்கள் அம்மாவை உருவிட்டு இருக்கோம், நீ தான் எங்கள் அம்மாவை கொண்டுட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைலாக் பேசுவார். அப்போ வந்து இந்தியன் தாத்தா நினைப்பார், நான் பாட்டுக்கு 7 தான் வெளிநாட்டில் இருந்தேன், நீ தான்டா கம்பேக் இண்டியன் சொல்லி வந்து என்னை கூப்பிட்டேன், இப்போ நீங்கள் இப்படி சொல்கிற அப்படின்னு வந்து இந்தியன் தாத்தா நினச்சிட்டு இருப்பார். உடனே இப்போ நான் கம்பேக் இண்டியன் சொல்லி கூப்பிட்டு தான் தப்பா, உடனே நான் இப்போ திரும்பி போக சொல்கிறேன், உன்னை கூப்பிட்டு நானே உன்னை திரும்பி போக சொல்கிறேன், கோ பேக் இண்டியன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா நினைப்பார், ஏன்டா நீ வாடா வரதுக்கும் போனால் போகிறதுக்கு நீ வச்சு ஆடாடானு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அவர் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபேக் இண்டியன்ற ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆயிரும். இதை பார்த்த போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தாக்கு இந்த மக்கள் சப்போர்ட்டும் கிடையாது, இப்போ நம்ம அவர் பிடிச்ச சரியா இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாபி சிம்மா தான் அந்த படத்தில் போலீஸ் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தாவை பிடிச்சிவார். பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா அங்கே தப்பிச்சு விடுவார். தப்பிச்சு ஓடு போலியில் பார்த்தீங்கன்னா மக்கள் அவர் துரத்துவாங்க, அங்கே தப்பிச்சு விடுவார். அப்போ ரவுடிங் அவங்களை துரத்துவார், அங்கே தப்பிச்சு விடுவார். இப்போ வந்துட்டு ஓடினேன் நாட்டின் எல்லை வரை ஓடினேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா ஓடிட்டே இருப்பார். ஆனால் அது ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருவில் சக்கர வண்டி ஒன்று இருக்கும், அந்த ஒருவில் சக்கர வண்டி வச்சு தான் வந்து எல்லா இடத்துலையும் ஓடிட்டே இருப்பார். ஏன்னா வயசாயிருச்சு இல்லை, ரன்னிங் பண்ண முடியாதுன்றாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒருவில் சக்கர வண்டி வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னை ஃபுல்லாக சுற்றி இருப்பார். அப்போ ஒரு கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிங்கள்கிட்ட மாட்டிருப்பார். அந்த ரவுடிங்கள்லாம் சட்டை கிள்ளி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்ஸ் பேக் காட்டுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா நானும் காட்டுறாலும் பார்த்தீங்கன்னா சட்டை கழட்டுவார். சட்டை கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வயசாச்சு, அதோட தொப்பை இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரவுடிங்கெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, ஏ பாரா அதாவது தொப்பை இருக்க பாடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க. என்னை பார்த்தா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா ஒரு நோக்கு ஒரு வருவம் பண்ணுவார். உடனே ஒரு தொப்பை அப்படியே சிக்ஸ் பேக்காக மாறிடும். அந்த சிக்ஸ் பேக் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து அடின்னு அடிப்பார். அடித்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங் எல்லாத்தையுமே ஒரு நோக்கோர்மம் பண்ணி விட்டுருவார். அங்கே இருக்க எல்லா ரவுடிகளுமே பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி ரவுடிங்களை ஓட விட்டு மறுபடியும் இந்தியன் வந்து அந்த ஒருவில் சக்கர வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வருவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களே அவரை கல்லால் அடிப்பாங்க. தான் யாருக்காக இந்தியா வந்தாங்களோ அந்த பொதுமக்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தாவை கல்லால் அடித்து துரத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே வந்து அந்த இடத்துல போலீஸ் வந்து இந்தியன் தாத்தாவை அரசு பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா இந்தியன் தாத்தா கையை கட்டிடுவாங்க. அவரால் வந்து நோக்கோர்மம் பண்ண முடியாது. உடனே வந்து ஒரு சப்பாத்தி கட்டி எடுத்து பாபி சினிமா முதுகுலேயே அடிச்சிருவார். பாபி சினிமா முதுகில் அந்த சப்பாத்தி கட்டை பட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஆயிரும், நோக்குருமத்தில் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். உடனே வந்து இந்தியன் தாத்தா என்ன சொல்லுவாருன்னா, என்ன நீங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணுங்க, என்ன ரிலீஸ் பண்ணலைன்னா 24 மணி நேரத்தில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அவன் செத்துருவான், பாபி சினிமா செத்துருவான் அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தாவை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜட்ஜுக்கு பண்ணி பாட்டி வச்சுட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் வச்சு. அப்போ என்ன ஆகும்னா பாபி சினிமாவோட அப்பாவும் அம்மாவும் போய் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இவனை காப்பாற்றணும்னா இந்தியன் தாத்தானால மட்டும் தான் முடியும், நீங்கள் அவர் ரிலீஸ் பண்ணு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்க கெஞ்சினதை பார்த்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜுமே ரிலீஸ் பண்ணிடுவார். இந்தியன் தாத்தா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேடப்படுற மிகப்பெரிய குற்றவாளி, அவர் ஏகப்பட்ட பேர்த்து கொண்டுருக்காரு, அவர் பிடிச்சி உடனே ஜெயிலில் தானே போடுவாங்க. இவங்க வந்து கெஞ்சின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எந்தளவுக்கு ஒரு முட்டாளான ஜட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நான் வாழ்நாளில் பார்த்தே கிடையாது. இவங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் ரிலீஸ் பண்ணிடுவார். உடனே இந்தியன் தாத்தா என்ன பண்ணுவார்னா பாபி சிம்மாவை ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு அவர் பாட்டுக்கு போவார். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடு கொடுப்பாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் முடியும்.